Hi friends, welcome to Preheat Delicacy. இன்னைக்கு நம்ம Preheat Delicacyல ஆப்பிள் பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ஆப்பிள் பை ரொம்பவே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஆப்பிள் பை ரொம்பவே ஈஸியா சூப்பரா செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆப்பிள் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 4லேருந்து 5 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மாவு ஆப்பிள் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்க ஆப்பிள் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஆப்பிள் பை நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆப்பிளோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டைத்தூள் அந்த சின்னமன் பவுடர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் பீசஸ் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அதாவது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நட்மெக் பவுடர் சேர்த்துருக்கேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஜாதிக்காவோட பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்க, ஆப்பிள்ல இருந்து ஜூஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதில் சேர்த்த பட்டையை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்பிள் ஃபில்லிங் கொஞ்சம் கெட்டி ஆகணும், அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஆப்பிள் ஃபில்லிங் கொஞ்சம் சீக்கிரமே கெட்டி ஆகிடும். மைதா சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஆப்பிள் ஃபில்லிங் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆப்பிள் ஃபில்லிங்கை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கிரஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரஸ்ட் பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்க்கணுங்க. வெண்ணெய் நல்லா கெட்டியாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணுங்க, வெளியே வச்சு யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற வெண்ணெயை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம், ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் வரைக்கும் கொடுத்தா போதும். பாருங்க, வெண்ணெய் எல்லா மாவோடையும் சூப்பராக மிக்ஸ் ஆகிருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாவு பிசைறதுக்கு சில்லுன்னு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் க்ரஸ்ட் நல்லா வரும். நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். எல்லா மாவும் சேர்ந்து வந்தால் போகிறோம். அங்கங்கே கொஞ்சம் கிராக்ஸ் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த மாவை ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். நான் இந்த மாவை இன்னைக்கு 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பேன் அளவுக்கு இதை விரித்து எடுத்துக்கோங்க. என்னோட பேன் கொஞ்சம் பெருசு, நீங்கள் ஒரு 6லேருந்து 7 இன்ச்சு பேன் யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ரோல் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட பையன். அவனுக்கு இதை ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் பண்ணிட்டு இருக்கிறான். ஆப்பிள் பை பண்ணுறதுக்கு எப்போதுமே அகலமான பேன் யூஸ் பண்ணுங்க, ஆழமாக இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் கையிலேயே ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஆப்பிள் ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஆப்பிள் பையை மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட்டை நல்லா பெருசாக விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டமாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேனை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது எவ்ரி ஆல்டர்னேட் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு ஒரு வெர்டிக்கலாக இன்னொரு ஸ்ட்ரிப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ செஞ்ச மாதிரியே நீங்கள் அடுத்ததையும் செய்யுங்க, ஒன்று விட்டு ஒன்று பண்ணுங்க. இது அழகாக பார்த்தீங்கன்னா பின்னல் மாதிரியே வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பிள் பையை ரொம்பவே ஈஸியாக அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆப்பிள் பையில் மேலே ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரதுக்காக ஒரு முட்டையை நான் அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம சர்க்கரையை மேலே தூவி விட்டுக்கலாம். நான் இங்கே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதை 200 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சரியாக 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பிள் பை ரொம்பவே சூப்பராக கோல்டன் கலரில் அழகாக ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.